ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெமரி லாஸ் வைஃப் பார்ட் 4ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்லயே ஹீரோட தாத்தா அப்ராட்ல இருந்து திரும்ப வந்ததால அவரை நம்ம ஷியோ கூட தான் நீ சேர்ந்து வாழ்ந்தாகணும் அப்படின்ட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ண, அதனால அவன் ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரையும் கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டி, நீ இன்னும் 1 மாசத்துக்கு எனக்கு வைஃபா எங்க வீட்லயே நீ கூட நடிச்சு ஆகணும்னு சொல்ல, அதுவும் 1 மில்லியன் தரேன்னு சொல்லி கேட்கவும் அவளும் ஒத்துக்கிட்டு 2 பேருமே ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தாத்தாவும் பேத்தியை பார்த்த சந்தோஷத்துல அவளுக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதே சமயத்துல ஸ்கூல்ல யான் இன்னொரு பையன் கூட சண்டை போட்டு அதனால முகம்லாம் அடி வாங்கி இருந்திருப்பான். அங்கேயும் கேட்க போக யுவான அடிச்ச பையனுடைய அம்மா ரொம்பவே மோசமா நம்ம ஹீரோயினை பேச அவளும் டென்ஷன் ஆயிட்டு 2 பேத்துக்கு இடையில செம்ம சண்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யுவானுக்காக அவ அம்மா சண்டை போட்டிருக்கா. அதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பெருமையாவே இருந்திருக்கும். அது இல்லாத ஹீரோயினோட கால்ல இருக்கிற காயத்தை பார்த்த ஹீரோவும் ஹீரோயின் கிட்டே இந்த அடி எப்படி உனக்கு பட்டுச்சுன்னு கேட்டா, அவ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல, அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி இவதான் நம்மள காப்பாத்திருப்பாளோங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அது இல்லாத அந்த ஹனா தானே முன்ன வந்து நான் தான் உங்களை காப்பாத்தினு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா, அதனால இவ இருக்க மாட்டாளோ அப்படின்ட்டு ஒரு விதமான குழப்பத்திலே இருந்திருப்பான். அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த பார்ட் ஸ்டார்டிங்லயே ஷியே நம்ம ஹீரோடைய ஆபீஸ்க்கு போக அங்க அவளை பேட்டி எடுக்கிறதுக்காகவே பத்திரிகைக்காரங்களா வந்திருப்பாங்க. அவளும் இறங்கி வந்து எல்லார்கிட்டையும் நல்ல அன்பாவே பதில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்க காம்படிஷன்ல ஜெயிச்சு இப்ப லின் கம்பெனில நீங்களும் ஒரு பெரிய சிங்கரா வந்துட்டீங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்லாம் கேட்க அவளும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹனாவும் அங்க வரா. அவ கார்ல வந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே இங்க நம்ம ஹீரோயின பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்க்கக்குள்ளேயே அவளுக்கு ஜலசா இருக்கு. காரை விட்டு இறங்கி வந்தா அவளை பேட்டி எடுக்கிறதுக்காக மீடியாக்காரங்க எல்லாம் போயிடுறாங்க. அவகிட்டயும் உங்களுக்கு போட்டிய இப்ப ஷியே வந்துட்டாங்களே எப்படி இருக்குன்னு கேட்க, அவ இப்பதானே வந்திருக்கா, அவளுக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது, இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, அதுவும் ஏன் இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே நாள் ஆகும்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஷியேவும் ஆமா நான் இப்பதான் புதுசா யங் சிங்கரா வந்திருக்கேன், ஆனா அவங்க ஓல்டு சிங்கர் தானே, அவங்க இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நான் முயற்சி பண்ணி சீக்கிரமாவே வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளா செம்ம கோவத்துல முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து வயசானவங்கிற மாதிரி சொல்லவும் அவளுக்கு செம்ம கோவம் வந்துருது. அப்புறம் 2 பேத்தையுமே நிக்க வச்சு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே அப்படி மீடியாக்காரங்க கிட்ட நல்ல அழகா பதில் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஆனா அவங்களுக்குள்ளேயே உன்னைய நான் இதுல வளர விட மாட்டேன்ட்டு அந்த ஹனா சொல்ல, பாத்துக்கலாம் நீ என்ன வளர விட மாட்டியா, நீ என்ன பண்றன்னு நானும் பாத்துக்கிறாங்க, நான் இந்த லின் கார்பரேஷன்ல நான் தான் பெரிய ஸ்டார் அப்படிங்க, உனக்கு இது தெரியலையா, நான் அந்த லின் கார்பரேஷன் முதலாளியோட வைஃப், அது உனக்கு தெரியலையான்னு கேட்க அவளுக்கு பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுது. வெளியவும் பேட்டி கொடுத்துட்டு ஷியே ஆபீஸ்க்கு அதுவும் நம்ம ஹீரோடைய கேபின்குள்ள போவா. அதுவும் எப்படி நடந்து போறான்னா, அதுவும் இடுப்பு ஆட்டி ஆட்டி நடந்துட்டு போயிட்டு சோஃபால உட்காரா. அதை பார்த்த ஹீரோவும் ஏன் இவ்வளவு ஓவரா நடந்துக்கிற, நீ இடுப்ப ஆட்டுற ஆட்டுல எங்கேயாவது சுளுக்கிக்க போகுது அப்படின்ட்டு திட்ட, இவ்வளவு அவனை பிடிச்சு திட்டா, உனக்கெல்லாம் டேஸ்ட் இருக்கா, ட்ரெண்டிங்க பத்தி தெரியாதவன் அப்படின்ட்டு அவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்க. இவனை பக்கத்துல வந்துட்டு நீ தள்ளி உட்காருன்னு சொல்லிட்டு அவளையும் தள்ளி உட்கார வச்சுட்டு கான்ட்ராக்ட் பேப்பரையும் எடுத்து கொடுக்குறா. மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் பேப்பரையும் கொடுக்க, இது எனக்காகவான்னு சொல்லி கேட்க, அப்புறம் யாருக்காக, உனக்காக தான் அப்படிங்கவும் அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இல்ல நீ சொல்ற வார்த்தையை காப்பாற்ற மாட்டேன்னு நான் நினைச்சேன், ஆனா சொன்னபடியே செஞ்சுட்டியே, அதான் கொஞ்சம் ஷாக் ஆகி கேட்டேங்க. லின்ஷன் ஒன்னும் அந்த அளவுக்கு ஏமாத்துற ஆள்லாம் கிடையாது, சொன்ன வார்த்தைய காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவெல்லாம் எடுத்து கொடுத்து கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணின்னு சொல்ல, அவளும் சைன் பண்ணிட்டு உடனே கையை நீட்டுறா. என்னாச்சுன்னு கேட்ட, எனக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்க, உடனே போன்லயே அவளுக்கு 1 மில்லியன் டிரான்ஸ்பர் பண்ண, அதை பார்த்து நம்ம ஹீரோயின்கா செம்மையா அப்படியே சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, முதல்ல யுவானுக்கு நல்ல ட்ரீட் கொடுக்கணும், என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு நிறைய மாடலான பேக் எல்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் ஹீரோடைய அசிஸ்டண்ட கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு செம்ம வெறுப்பாகுது. அவனுக்கு இதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவனுடைய அசிஸ்டண்ட் கூட டின்னர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறா. ஆனா தன்னை பத்தி யோசிக்கலையேன்னு செம்ம கோவமாயிட்டு, ஷியே நீ யாரையும் ஒருத்தரை மறந்துட்ட போல இருக்கே அப்படின்னு கேட்டா, ஆமா நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க, நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், யார் தெரியுமா, நம்ம வீட்டுக்கு கிளீனர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் டின்னர் வாங்கி கொடுத்தாகணும் அப்படி சொல்ல அவனுக்கு வெறுப்பாயிடுது. அதனால ஷியே போடி அப்படின்ட்டு வெறுப்பாயிட்டு போயிடுறான். இவனுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி கோவப்படுறான்ட்டு இவன் முழிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்க. அடுத்ததா நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்ட்டுக்கும் அந்த கிளீனருக்கும் டின்னர் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அதுவும் ரோட்டு கடைக்கு. எல்லாருமே டேபிள்ல உட்காந்துருக்க ஒரு மாதிரி ஆக்கோடா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கான். அவன் வலுக்கட்டாயமா வந்திருப்பான் போல இருக்கு. அதனால எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்கோடா பாத்துக்கிட்டு இருக்க. அந்த கிளீனர் ஆண்டியும் ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட, பாஸ் எதுக்காக இங்க வந்தாரு
கேக்குறாரு. அதுவும் ஸ்ட்ரீட் கடையில சாப்பிடுறதுக்கு. இவர் முன்னாடி எப்படி சாப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, எனக்கே புரியல ஆண்டி. இவர் ஸ்ட்ரீட் கடையில எல்லாம் எனக்கு சாப்பிட்டதே கிடையாது. இங்க வந்து நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு. அதுவும் மேடம் அவரை கூப்பிடவே இல்ல, வம்படியே வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க டேபிள்ல ஆல்ரெடி சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கும், நூடுல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கும். அந்த நூடுல்ஸ்ல ஒரு பவுல்ல இருக்கிற நூடுல்ஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு, ஷே மேடம் எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நீங்க எனக்கு பார்ட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதே போல அந்த ஆன்ட்டியும் பவுல்ல இருக்கிற நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஷே கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்பிடுறேன்ட்டு அங்கிருந்து ஓட, இவளா ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிட அவங்க கண்டுக்கல, ஓடியே போயிடுறாங்க. ஹீரோவும் நீ கூப்பிடாத அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க போயிட்டாங்க அப்படிங்க. இதெல்லாம் ஒன்னாலதான்டா, நீ வந்து வம்படிய உட்கார்ந்துருக்கிறதால தான் நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், இப்படி வந்து கெடுத்து விட்டுட்டியே, உன்னை பார்க்கவும் தான் அவங்க பயந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு திட்ட. இதெல்லாம் உன்னை தான் சொல்லணும், நீ என்னை விட்டுட்டு எதுக்காக சாப்பிடறதுக்காக வந்த, என்னையும் நீ கூப்பிட்டு இருக்கணும், அதனாலதான் நீ கூப்பிடாமலே நானே வந்துட்டேன். ஆனா இதுல என்ன சாப்பாடு, எப்படி இதெல்லாம் சாப்பிடுறதுங்கிறதுக்கு, இதெல்லாம் ஹாட் பாட், உன்னால எல்லாம் இது சாப்பிட முடியாது, இது ரொம்ப ஸ்பைசியா இருக்கும், எனக்கு ரொம்ப ஸ்பைசியா இருக்கிறது பிடிக்கும், ஆனா உன்னால சாப்பிட முடியாது அப்படிங்க. ஷியே நான் உனக்கு 1 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், எனக்கு நீ வாங்கி கொடுத்த சாப்பாடு இதுதானா, இது எப்படி இருக்கு பாரு அப்படின்ட்டு அந்த பவுல்ல எல்லாம் கையை வச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிலா இருக்கும் போல இருக்கு, ரொம்ப ஆயிலா இருக்கு, இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது, மனுஷன் சாப்பிடுவானா அப்படிங்க. உன்னை யார் முதல்ல இன்வைட் பண்ணா, நீயே வந்துட்டு சாப்பாடை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவ பவுல்ல இருக்கிற ஒரு மீட் எடுத்து அவ வாயிலே ஊட்டி விட்டுட்டு, இதை சாப்பிட்டு பாரு எப்படி டேஸ்டா இருக்கும்ட்டு அப்படின்ட்டு இவ்வளவு சாப்பிட ஆரம்பிக்க, அது நல்ல காரம் போல இருக்கு. அவனால காரம் தாங்க முடியாத இரும்பவே ஆரம்பிச்சிடுறான். பக்கத்துல இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து குடிச்சு பார்த்துட்டு, இது என்ன இவ்வளவு ஸ்பைசியா இருக்குன்னு கேட்க, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இது ஸ்பைசி ஃபுட், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் இவனுக்கு நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னா புரிய வருது போல இருக்கு. நம்ம ஷியோவை பத்தி எதையுமே இவ்வளவு நாளா கேர் எடுத்து கதை இருந்திருப்போம் போல இருக்கு. இப்ப அவளை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம், அவளுடைய மெமரி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவளுடைய கேரக்டர் என்னங்கிறத இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறான். இவளுக்கு ஸ்பைசியான ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆனா நமக்காக இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சமைச்சதே இல்லல்ல, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தா, இவளுக்குன்னு ஆசைப்பட்டதை இது வரைக்கும் செஞ்சதே இல்லல்ல அப்படின்ட்டு இப்பதான் அவளை பத்தில யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம சிஏ எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ஸ்பைசியான நூடுல்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அது இல்லாத பீர் எல்லாம் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு சம போதையோட வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் அவளை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கூட்டிட்டு வந்து பெட்லயும் போட்டுட்டு, அப்பா பாக்குறதுக்கு தான் குட்டியா இருக்கா, எவ்வளவு வெயிட்டா இருக்கா அப்படின்ட்டு படுக்க வச்சு அவளுக்கு போத்தி விட போனா, அவ டக்குன்னு எழுந்திருக்க, இவன் செம்மையா பயந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். அவ அப்படியே அமைதியா அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏ ஷியே என்னை எதுக்கடி இப்படி பயமுடுத்தி விட்டேன்னு கேட்க, அவ ஒரு விரலை காட்டி பக்கத்துல வான்னு கூப்பிட்டு இருக்கா. இவனும் போய் பக்கத்துல உட்கார, அவளும் அவனை பிடிச்சிக்கிட்டு போதையிலே அவனுக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போக, ஆஹா இன்னைக்கு ரொமான்ஸ் ஆரம்பிக்க போது போல இருக்கே அப்படின்ட்டு இவனும் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போக, ஆனா அவளுக்கு அந்த நேரம் பார்த்து வாமிட் வர மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோவும் வெயிட் பண்ணு, வாமிட் பண்ணிடாத, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அவன் மேலேயே வாமிட் பண்ணி வச்சிடறா. அதனால ஹீரோக்கு வேற வழியே இல்ல, அவளை அந்த பெட்லயே போட்டுட்டு போய் குளிச்சுட்டு தலையை தோட்டிக்கிட்டு வந்தா, இவங்க பெட்ல ஏறி நின்னுட்டு ஒரு பெல்ட்டை கையில சுத்திக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நான் தான் குயின், உன்னைய பனிஷ் பண்ண போறேன், உன்னைய அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை வச்சு காட்ட செமையா பயந்து போறான். வேண்டான்ட்டு ஓட, அவன் நான் உன்னை விட மாட்டேன்டான்ட்டு அந்த பெல்ட் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அவனை விடவே மாட்டேங்கிறா. அடிக்க ஓட, நீ இங்கே என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி ஓடுனாலும் விட மாட்டேங்கிறான். சுத்தி பிடிச்சு அவனை அடிச்சு சோஃபாவில எல்லாம் தள்ளி விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் இந்த சத்தத்தெல்லாம் கேட்ட தாத்தாவும் இவனும் வெளியே வந்து பாக்குறாங்க. தாத்தா பார்த்துட்டு, அச்சோ இதெல்லாம் குழந்தைங்க பார்க்க கூடாது அப்படின்ட்டு அவனுடைய கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு, இதெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்ல, தாத்தா அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு, நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படிங்க. டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு சீக்கிரமாவே தங்கச்சி பாப்பா வர போறா, நம்ம வா உள்ள போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. இவ அடிச்சு வச்சதும் இல்லாத நல்லா கடிச்சுலாம் வச்சிருப்பா போல இருக்கு. அடுத்த நாள் காலையில பெட்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துருச்சா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படியே பாத்ரூம்குள்ள போனா அங்க ஹீரோ அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்துட்டு இருக்கான். உடம்பெல்லாம் பட்டையா நல்லா ரெட்டா இருக்கு. அதை இவளும் பாத்துடுறா. இவ பார்த்தத ஹீரோவும் பாத்துடுறானா, அப்படியே ஷாக் ஆயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, இங்க என்ன பண்றேன்னு கேட்டா, நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற, நான் உன்னை அண்ணா அடிக்கவா போறேன் அப்படின்னு கேட்க, அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு கண்ணை உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. பைத்தியக்காரா எப்படி கண்ணை உருட்டுறான் பாரு அப்படின்ட்டு, முதுகுல ஏன் இவ்வளவு அடிபட்டிருக்கு, என்னாச்சுன்னு கேட்க, ஏன் உனக்கு அது ஞாபகம் இல்லையான்னு கேட்க, என்னையவா கேக்குறேன்னு கேட்க, நீதான் இதெல்லாம் பண்ணி வச்சது, என்னைய பெல்ட்டால அடிச்சது, டாக் மாதிரி கடிச்சு வச்சது, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க, என்ன இதெல்லாம் நானா பண்ணன,
இந்த வீட்டுக்குள்ளேயா அப்படிங்க. ஆமா, நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேன்ட்ட. நைட்டு ஃபுல்லா நல்ல போதையில என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அவளுக்கும் கொஞ்சம் ஞாபகம் வருது. அவன் குளிச்சுட்டு வந்தப்ப இவ கையில பெல்ட்டோட நிக்க, நீ என்ன பண்ண போறன்னு கேட்டதுக்கு உன்னை நான் அடிக்க போறேன்னு சொல்லி இருந்திருப்பாள்ல, அதை ஞாபகப்படுத்திட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுது. ஐயோ, நம்ம இந்த மாதிரி எல்லாமா பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு வாயை மூட்டினவ அவளுக்கு ரொம்பவே எம்பாரஸ் ஆகும். கண்ணெல்லாம் முடிக்கிறா. அப்படியே ஆபீஸ்க்கு போகலான்ட்டு கிளம்பினவ ஃபுல்லா முகம்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே நல்லா கவர் பண்ணிக்கிட்டு பெரிய கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஆபீஸ்க்குள்ள போய்கிட்டு இருக்க. அப்ப முன்னாடியே அசிஸ்டன்ட் வரான். அசிஸ்டண்ட பார்த்தவ பயந்து போயிட்டு முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டே போக, இவனும் பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஏய் நீயா அப்படின்ட்டு அப்படியே நார்மலாக, இல்ல நீங்க வேற யாரோ பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்தீங்க போல இருக்கு, என்னாச்சுன்னு கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையேன்ட்டு சமாளிக்க ஆரம்பிக்க, இன்னைக்கு ஆபீஸ்க்கு யுவான் வந்திருக்கான், அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கான், போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியான்ட்டு அசிஸ்டன்ட் டோர் ஓபன் பண்ண இவ்வளவு உள்ள போக, அங்க 2 குட்டி பிள்ளைங்க, இப்ப நம்ம ஷியா தான் சிங்கராச்சே, சிங்கரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க போல. இவளை பார்த்தவனே அவ பக்கத்துல போயிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா யுவான் மட்டும் தனியா அப்படியே உட்காந்துருக்கான். இவளும் அவங்களுக்கு ஹலோ சொல்லிட்டு, நீங்க எல்லாம் யுவானுடைய கிளாஸ்மேட்டான்னு கேட்க, ஆமான்னு சொல்ல, நீங்களா என்னை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்க, யுவான் இருந்துட்டு, நாங்க ஒன்னும் உங்களை பாக்குறதுக்காக வரலையே அப்படின்ட்டு, உங்களுடைய ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக எல்லாம் நாங்க வரல அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவனும் அதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருமை காட்டிட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். அது நம்ம ஷியவுக்கும் நல்லாவே தெரியுது. அவங்க அப்பன மாதிரி ஓவரா தான் பண்றான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த குட்டி பிள்ளைங்களும் எங்களுக்கு உங்களுடைய ஆட்டோகிராஃப் கொடுக்குறீங்களான்னு கேட்க, கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் யுவான் கிட்ட, யுவான் உங்க மம்மி ரொம்பவே சூப்பரா இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க, எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இவனுக்கு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் வெளியே ஓவரா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு, போதும் போதும் அந்த அளவுக்கு ஒன்னும் அவங்க ஸ்வீட்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா ஸ்கூல்ல யுவானை கூப்பிடுறதுக்காக இந்த ஹனா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. யுவானும் வெளியே வர, ஹனா வந்துட்டு நான் உன்னை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, அப்பா எங்க, அப்பா வரலையான்னு கேட்டா, அவர் இன்னைக்கு பிஸியா இருக்காரு, அதனாலதான் நான் உன்னை கூப்பிடுறதுக்காக வந்தேன்னு சொல்ல, அப்பனா அம்மா வந்திருக்க வேண்டியதானே, நீங்க எதுக்காக வந்தீங்கிற மாதிரி கேட்க, இவளுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு யுவான், இப்பெல்லாம் உங்க அம்மா கூட நீ ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்ட போல இருக்கே அப்படின்னு கேட்க, ஆனா இவனுக்கு தான் அவனுடைய கௌரவம் விட்டு கொடுக்காது இல்லையா, அதனால அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, க்ளோஸ் எல்லாம் ஆகல, அப்பாவால வர முடியலன்னா அவங்க தானே வந்து கூப்பிட்டு போகணும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறான். இவளுக்கா வெறுப்பா இருக்கு. இந்த ஷியே இவங்களை 2 பேத்தையும் எப்படிதான் மயக்க ஆரம்பிச்சாலும் தெரியலையே, இவங்க 2 பேரும் நம்மள விட்டு போயிடுவாங்க போல இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்ததா ஆபீஸ்க்கும் வர, ஆபீஸ்ல நம்ம ஷியே ஒரு ரூம்குள்ள போகிறா. அதை இவளும் பாத்துறா. அவளுடைய அசிஸ்டண்டோடைய 2 பேரும் உள்ள என்ன நடக்குதுன்ட்டு வெளியிருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஷியே சிங்கர் ஆயிட்டார் இல்லையா, இப்ப ஒரு பெரிய டைரக்டரோட படத்துல நம்ம ஷியே பாடுறதுக்காக அக்ரிமெண்ட் பேப்பர் வந்திருக்கு, அதுல சைன் பண்றதுக்காக தான் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இருக்கான். அசிஸ்டன்டும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து, இதுல நீங்க சைன் பண்ணுங்க, பெரிய டைரக்டர் அவருடைய படத்துல நீங்க தான் சாங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு சைன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்தா ஹனாவுக்கா செம்ம வெறுப்பா இருக்கு. கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட், என்ன மேடம் உங்களை விட்டுட்டு அவங்க கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தானே பெரிய ஆளு அப்படின்ட்டு ஏத்து விட்டுட்டு இருக்கா. அடுத்ததான் அந்த டைரக்டரை மீட் பண்றதுக்காக பெரிய ஹோட்டல்ல அவருக்கு பார்ட்டியும் வச்சிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின், அசிஸ்டன்ட், ஹீரோன்ட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடறதுக்காக உட்காந்துருக்க. அந்த டைரக்டருக்கு நம்ம ஹீரோயினும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவளுடைய சாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கல, அதனால உங்களுடைய சாங்கும் ரொம்ப அழகா இருக்கு, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்ட்டு உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோட படத்துல நான் சாங் பாடுறத நினைச்சாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஹீரோவும் உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக அந்த டைரக்டர் கிட்டயே மெனு கடை கொடுக்க, ஆனா அவர் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துறாரு, நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவளும் ஒரு ஃபுட்டை செலக்ட் பண்றா. அது அங்க ஒர்க் பண்ற சர்வன்ட் கிட்டையும் கொடுத்து இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, அவளும் சரின்ட்டு வெளியே போக, ஆனா இந்த ஹனா யாருக்கும் தெரியாத மறைச்சு வந்து நின்னுட்டு அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபுட்டை மாத்தி விட்டுட்டு வேற ஒரு ஃபுட்டை சொல்லிடுறா. ஆக்சுவலா அந்த ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது போல இருக்கு, இந்த மாதிரி மீட்டிங்ல அது வந்து அபசகனங்கிற மாதிரி யோசிப்பாங்க போல இருக்கு. அதை ஆர்டர் பண்ணிர, அவங்களும் இவ பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஃபுட்டையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த டைரக்டரும் பார்த்துட்டு, இதுவா ஷியே, நீங்க இதுதான் ஆர்டர் பண்ணீங்களான்னு கேட்க, அவ முழிக்கிறா, இது எதுக்காக நீங்க ஆர்டர் பண்ணீங்க, இது சரியில்லாத சகுனமாச்சே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னோட படமே ஃபிளாப் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, எதுக்காக இதை ஆர்டர் பண்ணீங்கன்ட்டு அவன் சண்டை போட ஆரம்பிக்க, இவன் பயந்து போயிட்டு நான் இல்லன்னு சொல்ல, இது யார் ஆர்டர் மாத்தி விட்டா, இந்த டிஷை நான் கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சமாளிக்கிறதுக்காக இது யாரோ மாத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சர்வெண்ட கூப்பிட்டா, ஆனா அந்த டைரக்டர் செம்ம கோவப்படுற ஆள் போல இருக்கு. அதனால
இல்ல இல்ல வேண்டாம், நீங்க எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம், இந்த கான்ட்ராக்டே நம்ம முடிச்சுக்கலாம், இது எனக்கு தேவையில்லை, இந்த சாப்பாடு வந்துருச்சு இல்ல, இது சரியில்லாத சாகணும், இதோட இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம், இது வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போக பார்க்க நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயினும் முயற்சி பண்றாங்க. ஆனா அவர் செம்ம கோவத்துல இருக்காரா. இந்த சாப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, இது அபசகுனம், இத ஒரு கான்ட்ராக்ட் நம்ம பேசுற டைம்ல இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னோட படம்லாம் ஃபிளாப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டுலாம் கோவப்பட்டு செமையா திட்ட ஆரம்பிக்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க அந்த மாதிரி மீன் பண்ணவே இல்ல, இது தெரியாத வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா இது சமாளிச்சு ஆகணும் இல்லையா, அவ என்ன பண்ணிடுறானா அதை வச்சு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. அவ அந்த பாட்டுல 5 பிரதர்ஸ் ஒரு ஊர்ல இருந்ததாகவும் அந்த 5 பிரதர்ஸ்க்காக ஒரு 7 பூ பூத்ததாகவும் அதுல அதிர்ஷ்ட தெய்வதைகள்லாம் வந்த மாதிரியும் ஒரு பாட்டு பாடி, அந்த ஃபுட்டு வந்து அதிர்ஷ்டமான ஃபுட்டு தான், அந்த பூல இருந்து தான் இது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பாட்டு பாடி முடிக்க அந்த டைரக்டரும் ஒன்னும் புரியாத கொஞ்சம் அமைதியாவே நின்னுறாரு. டைரக்டர் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த ஃப்ளவர்ல செஞ்ச டிஷ் ரொம்பவே நல்ல சகுனம் உள்ளது, எங்க ஊர் சைடெல்லாம் இதை நாங்க கிட்ட சகுனமா எடுத்துக்கிட்டதே கிடையாது, ரொம்ப நல்ல சகுனமா இதுதான் எப்பவுமே நாங்க வைப்போம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஷாக் ஆயிட்டு உண்மையதான் சொல்றீங்களான்னு கேட்க, கண்டிப்பா நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, இது எங்க ஊர்ல கிராம சைடு அங்க பண்றத நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லவும் அவரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு, நீங்க சொல்றது உண்மைனா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைன் எல்லாம் சேஸ் பண்ணி திரும்பவும் அந்த கான்ட்ராக்ட் கண்டினியூ பண்ற மாதிரி 3 பேருமே பேசி முடிக்கிறாங்க. அதுலயே அந்த டைரக்டருக்கு அந்த ஃப்ளவரை வச்சு ஒரு சாங் பண்ணா இல்லையா, அதுதான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பியும் வச்சிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அவளை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட் ஹனாவை கூட்டிட்டு வரான். அவளை பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீதான்ட்டு, உனக்கு அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி நீ சாங் பண்ணணும்னு நினைச்ச, ஆனா என்ன பண்றது அந்த ப்ரொடியூசர் ஷியாவை தானே சூஸ் பண்ணியிருக்காரு, அவ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, நீ அதுக்குள்ள உன்னுடைய பொறாமையால எல்லாத்தையும் கெடுத்து விட பார்த்துட்ட, நீ பண்ண வேலையால கம்பெனியோட நேமே கெட்டு போக வேண்டியது, இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேன்னு திட்டுறதுக்கு அவ மன்னிப்பு கேட்கிறா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஷியோவுக்கா செம்ம வெறி ஆகுது, இதெல்லாம் பண்ணது நீதானா, உன்னைய என்ன பண்ற பாருன்ட்டு கையில இருக்கிற கிளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோவா அவளை வந்து பிடிச்சிட்டு இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளுக்கு பனிஷ்மெண்டா நீ 1 மாசம் ஆஃப் எடுத்துக்கு, போய் வீட்டுல ரெஸ்ட் எடு, நீ 1 மாசம் வரைக்கும் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கா செம்ம ஷாக்கா இருக்கு. லின்ஷன் என்னையா சொன்னீங்க, நான் பண்ண தப்புக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, அதுக்குள்ள ஏன் என்னைய வேலையை விட்டு நிறுத்துறீங்கன்னு சொல்லி கேட்க, நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் சொன்னதுதான் ஃபைனலா இருக்கணும், கிளம்புன்னு சொல்லிடுறான். இவ்வளவு ரூடா பேசி நாமளே பார்த்தது இல்ல, ஹீரோயினும் பார்த்தது இல்லையா. அவளும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஷியவும் கேட்கிறா, உண்மையாலுமே நீ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தியான்னு கேட்க, ஏன் அவ தப்பு பண்ணனா அதனால பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இன்னைக்கு ஒரு சாங் பாடுனீங்க செம சூப்பர், நல்ல கிளவரா ஐடியா பண்ணி அவரை மடிக்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்ட அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்ததா சாங் பாடுறதுக்காக ஒரு மலை பிரதேசம் இருக்கிற இடத்துல லொகேஷன் வச்சு அங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆல்ரெடி ஷார்ட்லாம் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு, திரும்பவும் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல இவ சும்மா இருக்காம வீசாட்ல அவளுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அது ஒவ்வொன்றிலையும் கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாள, அதுல இவானும் இருப்பான் போல இருக்கு. இவானும் கமெண்ட் பண்றான், ஷியே நீ அங்க, இவளும் பார்த்துட்டு அதுலயே கமெண்ட் போட்டு விட்டுட்டு இருக்கா, யுவான் நீ இன்னும் தூங்கலையா, போனை பார்த்துக்கிட்டு படிப்ப விட்டுறாத, போனை ஆஃப் பண்ணிவே எல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்க. அதே சமயத்துல ஹீரோவும் அவளுக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுல என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வேற கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பிரின்சஸ் மாதிரி எல்லாம் இருக்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுல ஹீரோவும் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான், நீ ரொம்ப அழகா இருக்க ஆனா கொஞ்சம் ஃபேட்டா இருக்குன்னு சொல்லிடுற. அவளுக்கு கோவம் வருது, நீ பார்த்தா ஃபேட்டா இருக்கிற மாதிரியா இருக்குங்க, ஆமா நல்லா பாரு பப்ளி மாஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் வரவும், நீங்க தான் ஃபேட், உங்க குடும்பம் தான் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே இழுத்துக்கிட்டு இருக்க. அந்த குடும்பத்துல தானே நீயே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ போட்டோ அனுப்பி விட்ட மாதிரி ஹீரோவும் போட்டோ அனுப்பி விடணுங்கிறதுக்காக ஆபீஸ்ல உட்காந்துட்டு மாடலா போஸ் கொடுத்து அவனும் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பி விட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கான். அதனால ஒரு டாக் வாமிட் பண்ற மாதிரி எல்லாம் போட்டு விட்டுட்டு உன் போட்டோஸ் ஒன்னும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறா. இங்க மேக்கப் பண்ணிட்டு இருந்த இடத்துல அங்க ஷூட்டிங் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டி வைக்க போறாங்க போல இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்டயும் இப்ப நாங்க ஷூட்டிங்கை நிப்பாட்டி வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அப்படின்னா இந்த வியூஸை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. அங்க இந்த ஹனாவும் இருக்கா. அவ என்ன பண்ணிடுறான்னா அங்க போக கூடாதுன்ட்டு ஒரு சில இடத்துலலாம் தடைகள்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, போர்டெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கு. அதை என்ன பண்ணிடுறான்னா இப்ப ஹீரோயின் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால இவ எப்படியாவது போய் மாட்டிக்கணுங்கிறதுக்காக அந்த போர்டு அங்க இருந்து புடிங்கி எடுத்துடுறா. இவ்வளவு அதெல்லாம் கவனிக்காமலே போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போக
ரொம்ப தூரம் வரைக்கும் போயிடுறா. ஆனா கொஞ்சம் மலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் அவ ஸ்லிப் ஆயிட்டு அப்படியே உருண்டுட்டு பள்ளத்துல போய் விழுந்துடுறா. ரொம்ப நேரமா மயக்கத்துல கிடந்தவளும் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க ஃபுல்லா இருட்டா இருக்கு, யாருமே இல்ல. அங்க ஏதோ நாய் நரி சத்தம், புலி கத்துற சத்தம் எல்லாம் கூட கேக்குது. அவளுக்கு செம்மைய பயமா இருக்கு. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல வீட்டுல நம்ம ஹீரோவும் பையனும் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமும் ஆயிடுது, இன்னமும் ஷீயே வீட்டுக்கு வரலையா. அதனால அவளுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவளுக்கு காலும் ரீச் ஆக மாட்டேங்குது. குட்டி பையனுக்கும் கொஞ்சம் பயமாவே இருக்கு. என்னது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம கால் பண்ணாலும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு அங்க ஒரு டைரக்டர் வந்திருந்தார் இல்லையா, அந்த டைரக்டருக்கு கால் பண்ணி, டைரக்டர் அங்க எல்லாமே நார்மலா தானே இருக்கு, அங்க எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு கேட்க, அவரு இல்ல ஷியவை காணோம், ஷியவை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. அதனால நம்ம லின்ஷனும் குட்டி பையனும் அவங்க ஷியவை தேடிட்டு காட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. காடுக்குள்ள தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஃபுல்லா இருட்டா இருக்கு, யாருமே கண்ணுல தென்பட மாட்டேங்கிறாங்க. இவளுக்கும் இங்க பயமா இருக்கு. ஹெல்ப்னா கத்திக்கிட்டு இருந்தா அப்ப ஹீரோக்கும் லைட்டா காதுல விழுது. ஆனா குட்டி பையனுக்கு கேட்க மாட்டேங்குது. இவன் ஷியோட சத்தம் கேக்குது, டேய் அம்மாவோட சத்தம் கேக்குதுடா, உனக்கு கேட்டுச்சானு கேட்டா இல்லையப்பா எனக்கெல்லாம் ஒன்னும் கேட்கலையேன்னு சொல்லிடுறான். அதனால அவனும் ஷியேன்னு கத்திக்கிட்டே வர இவளுக்கும் அவங்களுடைய சத்தம் கேட்டுறது. லின்ஷன் என்னை விட்டுட்டு போயிடாத, நான் இங்கதான் இருக்கேன், என்னை வந்து காப்பாத்து, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. ரெண்டு பேருமே நல்ல வேலையா அவளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளால எழுந்திருச்சு நடக்க கூட முடியல, நல்லா கால்ல எல்லாம் அடிபட்டுருச்சு போல. அப்படியே அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வெளியும் வந்துடுறாங்க. பிகி பேக் மாதிரி தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்க, குட்டி பையனும் கூடவே வந்துகிட்டு இருக்கான். ஆனா இவங்க ரெண்டு பேர் மட்டும் நல்லா பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா, அவன் இருக்கிறதே மறந்த மாதிரி தெரியுதா. அதனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னது நம்மளை விட்டுட்டு பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவன் கொஞ்சம் தயங்கியே வந்துகிட்டு இருக்க, நம்ம ஷியவும் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னை இன்னைக்கு நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க, இல்லைன்னா எனக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியலையேன்னு பயந்துகிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் நீ எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா, உன்னை என்னால தூக்க முடியாது தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன்ட்டு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப யுவானுக்கா செம்ம கடுப்பாயிடுது. ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன மறந்துட்டீங்களா என்ன அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே அவனையும் பாக்குறாங்க. வாடன்னு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கும் போயிட்டு அவளை உட்கார வச்சுட்டு, நான் உனக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போக பார்க்க, அப்பதான் அவனுடைய ட்ரெஸ்ல ரத்தம் படிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதா. அதை பார்த்த உடனே என்னாச்சு உனக்கு அடிபட்டிருக்கான்னு கேட்க, ஒன்னும் இல்ல பெருசா இல்ல, லைட்டா தான் அடிபட்டிருக்குன்னு சொல்றான். ஆனா இவ பயந்து போயிட்டு இல்ல நல்லா காட்டு அப்படின்ட்டு அவனை பிடிச்சு சோஃபால உட்கார வச்சு அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சு கிழிச்சு விட்டுறா. உள்ள பார்த்தா லைட்டா தான் அடிபட்டிருக்கு. அச்சோ லைட்டா தான் அடிபட்டிருக்கா, நான் தான் ஓவரா பண்ணிட்டேனா அப்படின்னுட்டு இருக்க. உடனே ஷியவும் யுவான் கிட்ட நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் அவனும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் மருந்து வச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, இப்ப நீ மருந்து வச்சுக்கிட்டு இருக்கியே, நான் இப்ப உன்னை தேடி வந்ததுல என் உடம்பு ஃபுல்லா மண்ணா இருக்கு, நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணும், இப்ப அந்த மருந்து ஃபுல்லா போயிடும்ல அப்படிங்க. இருந்தாலும் பரவாயில்ல நான் மருந்து போட்டு விடுறேன்ட்டு மருந்து போட்டு விட்டுக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. அவனும் இவ்வளவு பார்க்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஸ்பார்க் உருவாகுது. இதுக்கு முன்னாடி வர வேண்டியதுல இப்ப வந்துட்டு இருக்கு ரெண்டு பேத்துக்கும். அப்படியே ரெண்டு பேரும் பெட்ல போய் படுத்து தூங்க போனா ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. புரண்டு படுத்து கிடக்குறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோ தான் சமையல் போல இருக்கு. நம்ம ஷியவும் கூட இருந்துட்டு அவனுக்கு எப்படி சமைக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நமக்கு ஆல்ரெடி லின்ஷன் சமைக்கிறது எப்படிங்கிறது நல்லாவே தெரியும். உயிரோட இருக்கிற கோழியை சமைக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சிருப்பானுங்க. இப்போ அந்த மாதிரி அந்த நெருப்பு பக்கத்துல போகிறதுக்கே அவனுக்கு பயமா இருக்கு. ஏதோ சூப் தான் ரெடி பண்றான் போல இருக்கு. அந்த சூப்ல சக்கரை போடுறதா உப்பு போடுறதாங்கிற கன்ஃபியூஷன்லயே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுல அவன் தடுமாறி என்ன பண்றதுன்னே தெரியாத பதட்டத்தோட செய்ய போக கையிலேயே சூடுபட்டுருது. ஆணு கத்த என்னாச்சுங்க, கையில சூடுபட்டுருச்சு என்ன. உடனே கையை பிடிச்சு டேபை ஓபன் பண்ணி விட்டு தண்ணியில கையை காட்டிக்கிட்டு இருக்க. இவ பதறி போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அதை பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்துக்கிட்டு இருக்க. இவளும் பாக்குறா. அவன் சிரிச்சுக்கிட்டே பாக்குறத பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் போல இருக்கு. அதனால நீயே வச்சுக்கின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ரெண்டு பேருமே அந்த சூப்பையும் குடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்கா நான் சமைச்சதுன்னு கேட்க, பரவாயில்ல அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு குடிச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆயிடுது. ஏன் நல்லா இருக்குதுன்னு போய் தான் சொன்னா என்ன, ஏன் அவ்வளவு இது பண்ற அப்படிங்க. அவன் மூக்க பிடிச்சு விட்டுட்டு என்ன சொன்னு கேட்க, சரி விடு நான் உன்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் என்னை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் சூப் குடிச்சிட்டு இருக்க. அந்த நேரத்துல தாத்தாவும் வராரு. அவரு இவங்க ரெண்டு பேரும் அழகா உட்காந்துட்டு ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்து தாத்தாவுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. நீங்க ரெண்டு பேரும் டேபிள்ல இன்னைக்கு ரொம்ப அமைதியா ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. எங்க எனக்கும் கிடைக்குமான்னு கேட்க தாத்தாவுக்குள்ள செய்யல போல இருக்குது. ரெண்டு பேரும் இல்லையேங்கிற மாதிரி மழுப்ப, பரவாயில்ல நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் இதுக்காக தானே ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு அவரு ஹாப்பியா இருக்காரு. அப்படியே அங்க இருந்து கிளம்பிட இங்க நம்ம ஷியோவுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது, அச்சோ தாத்தா டோரை க்ளோஸ்
க்ளோஸ் பண்ண மறந்துட்டார் போல இருக்கு, நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் வேக வேகமா வெளியே போக அங்க வெளியே ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்தவனே சியூன் அப்படிங்க, அவனும் ஷீன்ட்டு கையை 2 கையை நீட்டி கூப்பிட ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்த்த ஹீரோவுக்கு செம்ம ஜலஸ் ஆகுது. அதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.